கண்டிப்பா வந்து நம்ம முதல்ல ஸ்கூல்ல வந்து சாதி சர்டிஃபிகேட் வாங்குறத வந்து நிப்பாட்டணும் சார். அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னா அவனுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே சின்ன வயசுல நீ இந்த ஜாதி நீ இந்த ஜாதின்னு இல்ல அந்த அந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறது காரணம் இருக்கு சார். இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக தான் கொடுக்குறாங்க சார். அது இல்லாம பண்ண முடியாது. எவ்வளவு நாள் சார் அதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அப்ப எப்ப சார் மாறுறது? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதி காரணமாக தான் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு தானே கொடுக்க முடியும். ஸ்கூல்ல கேட்காதீங்க சார், வேற எங்கேயாவது கேளுங்களேன். 10th 12th தான் கேட்பாங்க, அது வரை கேட்க மாட்டாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுப்போம்ல, அதுக்காக கொடுப்பாங்க சார். அது எனக்கு உடன்பாடு இல்லை சார். ஜாதி 2000 வருஷமா இருக்கு. அப்ப ஜாதி சர்டிஃபிகேட் கேட்க முன்னாடி 2000 வருஷமா எப்படி ஜாதி இருக்கு? அது இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஜாதி சர்டிஃபிகேட்னால ஜாதி வாழல, ஜாதி இருக்கு, அதனால ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த பிரச்சனைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் ஸ்டாப் பண்றதுனாலயும் ஒண்ணுமே ஆக போறது இல்ல. என்னோட கருத்து ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஜாதி மதம் மறுத்து சர்டிபிகேட் வாங்குறது அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். தோழர் வாங்கியிருக்காரு, ஸ்னேகான்னு ஒரு தோழர் வழக்கறிஞர் அவங்க வாங்கியிருக்காங்க, இன்னும் சிலரும் கூட வாங்கியிருந்திருக்கலாம். அதை குற்றம் யாரையும் சொல்லலை. ஏன்னாக்கா அது அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து கரெக்ட். அவங்க வந்து ஜாதி மத மறுப்பாளர்களாக நாங்கள் நம்மளை அடையாளப்படுத்திக்க விரும்பலை, அதனால எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் போய் நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றதோ, நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதோ தனிப்பட்ட நபர்னு நான் சொல்ல வரல. பொதுவான ஒரு மனநிலை இருக்கிறவங்க கிட்ட நான் அதை இப்ப நான் பேச விரும்புறேன். இப்ப ஜாதியும் மதமும் வேண்டாம் அப்படியாப்பட்ட ஒரு சான்றிதழ் எனக்கு கொடுங்க அப்படின்னா, அப்படி ஒரு சான்றிதழ் கொடுத்துட்றாங்கன்னா இவங்க ரிசர்வேஷன்ல என்ன கேட்டகரியில வருவாங்க? என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இது. ஏன்னா 2000 வருடமாக நாம் ஒடுக்கப்பட்ட சமூகம். என்னுடைய குடும்பத்துல நான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்க அப்பா 9வது, எங்க தாத்தா கைநாட்டு. கையெழுத்து போட ஆரம்பிச்சாருனாங்க, சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சா ஜோலாரப்பேட்டில் போய் நிற்க அவருடைய கையெழுத்து. அது அவருடைய கையெழுத்து தான்னு கோர்ட்ல நிரூபிக்கிறதே நம்ம 10 நாள் வாதாடணும். அவருடைய கையெழுத்து தாங்க, அவர் தாங்க எழுதியிருக்காருன்னு. அவர் கைநாட்டு, கையெழுத்து போட மட்டும் மணக்கா எழுதுவார். அப்புறம் எங்க அப்பா 9வது வரைக்கும் படிச்சார், நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இப்ப நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதில் ரன் பண்றேன், அதுல ஏதோ எனக்கு தேவையான ஒரு வருமானம் வருது, அவ்வளவுதான். எங்க அப்பா டாக்டர் கிடையாது. எங்க தோப்பனார் இருக்காருல்ல, அவர் ஜட்ஜி கிடையாது. எங்க தோப்பனார் இருக்காருல்ல, அவரு மிகப்பெரிய வழக்கறிஞரோ அல்லது அதற்கு மேல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ கிடையாது. அப்ப ரிசர்வேஷன் இருந்தாதான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய கோலுங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பு. இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு மனநிலை, அது சர்டிபிகேட்ல கிடையவே கிடையாது. இந்த இதுல ஜாதி இருக்குனாக்கா நான் அதை ஒழிச்சு வச்சிருவேன், ஜாதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். இப்படி கிடையாது. இல்ல ஒரு பேப்பர்ல இருக்குன்னா நம்ம கிழிச்சு போட்டு போயிடலாம். அந்த ஒரு பேப்பர்ல ஜாதி இல்லை மதம் இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கினதுனால நான் வாங்கிடுறேன்னு வச்சுக்கங்க. நான் ஒரு பட்டியல் சமூகம், ஒரு ஆதி திராவிடர், நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட். நான் அதை வாங்கிட்டு எங்க போவேன்? காலனி தெருவுக்குள்ள உள்ள என் வீட்டுக்கு தான் போவேன். இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டதுனால நாளைக்கு அதே ஊர்ல உள்ள ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவரோ அல்லது அதே ஊர்ல உள்ள ஒரு பண்ணையாரோ அதே ஊர்ல உள்ள ஒரு பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவரோ ஜாதி மதம் இல்லைடா, இன்னையிலேருந்து நீ என் வீட்டுக்குள்ள வரலாம்டா, ஒன்னாக்கம் சாப்பிட்றலாம், நீ நீ என் பொண்ணை லவ் பண்றல, நான் உனக்கு கட்டித்தரேன்டா, நல்ல வேலையில இருக்க, உத்தியோகத்துல இருக்க, அதான் ஜாதி தான் இல்லையே. எனக்கு தடையாக இருந்தது ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறது மட்டும்தான். நீ தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறதா எனக்கு பிரச்சனை, நீ பறையர் என்பதான் பிரச்சனை. அதான் இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டியே. அப்ப நீ தேவேந்திர குல வேளாளரும் இல்ல, நீ பறையரும் இல்ல, நீ அருந்ததிரும் இல்ல, நீ அதற்கு வேற எந்த சாதியும் இல்ல அப்படிங்கிறது நீ உறுதிப்படுத்திட்ட. அதாவது தனக்கு படிநிலையில கீழே உள்ள சாதி இல்லைங்கிறத சர்டிபிகேட் சொல்லிருச்சேன், அரசாங்கம் சொல்லிருச்சு. அதனால இனிமே எங்க வீட்டுக்குள்ள வரலாம், உட்காந்து உணவு இருந்தலாம், கோயிலுக்குள்ள கருவறை வரைக்கும் போகலாம், நீங்க எங்க வீட்டுல உள்ள பெண்களை வந்து நீங்க தாராளமாக காதலிக்கலாம், நீங்கள் புல்லட் ஓட்டலாம், நாங்கள் கைகளை வெட்ட மாட்டோம், நீங்கள் படிக்கலாம், வீட்டுக்குள்ள புகுந்து உங்களை நாங்கள் வெட்ட மாட்டோம் அப்படின்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க இங்க தயாரா இருக்கிறார்களா? அல்லது இந்த சமூகம் மாறிவிடுமா? இப்ப டவுன்ல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு சிட்டில இருக்கும் பொழுது அந்த சர்டிபிகேட் வாங்கினாக்கா நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். எழுத்த வீட்டுல, கீழ் வீட்டுல, மேல் வீட்டுல பெரும்பாலும் நான் சொல்றது வந்து எல்லாருமே அப்படி கிடையாது, சத்தியமா கிடையாது. ஒரு வீடு வாடகைக்கு போனாலே என்ன அழுகுன்னு கேட்டுதான் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே அரசல் புரசலா நம்ம என்ன அழுகுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, படாத பாடுபடுவாங்க. அதுலயும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இங்க. ஏன்னா நேரடியா ஒரு சாதிய தாக்குதல கிராமத்துல பண்றது மாதிரி, புல்லட் ஓட்டினா கையை விட்டுறது மாதிரி, தம்பி நீ நினைக்கிற இடம் இது கிடையாது அப்படிங்கிறதா. இங்க நம்ம போனோம்னாக்கா ஒரு கடையில போய் சாப்பிடுவோம், டிப்ஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டே இருப்போம். கிராமத்துல அப்படி கிடையாது, இன்னமும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னமும் அந்த சாதிய தீண்டாமைகள் முன்னாடி கொட்டாஞ்சில கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது என்னன்னாக்கா இடைநிலை சமூகம் போனாக்கா ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு சில்வர் கிளாஸ் இருக்கும். பட்டியல் சமூகம் போனாக்கா ஒரு பேப்பர் கப்பா மாறி இருக்கு. இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தீண்டாமை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எனக்கு இந்த கிளாஸ்ல டீ போடுங்கனாக்கா அவங்க போட மாட்டாங்க.
அதனால ஜாதி என்பது மனநிலையில தான் இருக்கு. அந்த மனநிலையை நம்ம எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஒர்க்கு தான் நம்ம பார்த்தாகணும். நான் யாரையும் குறை சொல்லல, வாங்கினவங்க சூப்பர், நான் அவங்களை குறை சொல்லல, அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் தாட்டு. ஆனா இதுல எல்லோரும் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இருக்கிற சிக்கல்கள், இந்த சிக்கலை நம்ம தீர்க்காம வெறுமனே பேப்பர்ல நம்ம அதை மாத்திட்டோம்னாக்கா மாறுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ரிசர்வேஷன் நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ரிசர்வேஷன் இப்ப இருக்கு இல்லைங்களா, ரிசர்வேஷன் கரண்டா அரசாங்கம் ஃபாலோ பண்ணுது. நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லல, நான் சொல்றது ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டை சொல்றேன். யூனியன் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா, அப்படிதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ரிசர்வேஷன் அமலில் இருக்கும் பொழுது இந்த ஐஐடி இருக்குல்ல, ஐஐடி உள்ள ஃபேக்கல்டி, டோட்டல் ஃபேக்கல்டி 6511. டோட்டல் ஃபேக்கல்டி நம்பர் 6511. இதுல ரிசர்வேஷன் எவ்வளோ? ஒன்றிய அரசோட ரிசர்வேஷன் சரி ஒரு 49 ரவுண்டா 49.5 49 வச்சுப்போம். 50 சரி 50 வச்சுப்போம். எதுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வேணா எனக்கும் பிரச்சனை வேணா, ஒரு ரவுண்டா ஒரு 50 வச்சுப்போம். ஆமா சரி, இப்ப 6511ல இப்ப 50 ரிசர்வேஷனுக்கு வந்துடணும்ல. அப்ப ஒரு 6000 வச்சுக்கிட்டா விட 3000 பிளேஸ்மெண்ட் வந்து பார்ப்பனர் அல்லாத எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இந்த 3000 போஸ்டிங் வந்திருக்கணும். ஆனா எவ்வளவு போஸ்டிங் நம்ம போட்டிருக்காங்க ஃபேக்கல்டிஸ், எஸ்சி எஸ்டி ஓபிசி இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ் சேர்த்து அவங்க போட்டது 779. 6500ல வெறும் 700 பேர் தான் ரிசர்வேஷன் இருக்கும் பொழுதே 700 தான் நம்ம கொடுக்குறாங்கன்னா, சர்டிபிகேட் கையில இருக்கும் பொழுதே நான் 2000 வருஷம் ஒடுக்கப்பட்டவன்டா எஸ்சி சர்டிபிகேட்டா, 2000 வருஷம் ஒடுக்கப்பட்டவன்டா ஓபி சர்டிபிகேட்டா, 2000 வருஷம் ஒடுக்கப்பட்டவன்டா எஸ்டி சர்டிபிகேட்டான்னு வச்சிருக்கும் பொழுதே நமக்கு அதை சரியா தரமாட்டேங்கிறான்னா, இந்த சர்டிபிகேட் நம்ம கிழிச்சு போட்டு சாதி மதம் இல்லைனாக்கா எப்படி நம்ம ரிசர்வேஷன் வச்சு உள்ள போவோம்? ரிசர்வேஷன் இருக்கும் பொழுதே உள்ள விட மாட்டேங்கிறான்னாக்கா, ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னாக்கா எப்படி இதுக்குள்ள நம்மளால உள்ள போக முடியும்? இப்ப இந்த ஐஐடி ஃபேக்கல்டிஸ் நம்ம போக தேவையில்லையா? அப்ப மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க மட்டும் தான் அதுக்கு போகணுமா? சோற சாப்பிடுங்கடா, உப்பு போட்டு திருடா அப்படின்னு சொல்ற நம்ம ஆட்கள் உள்ள போக வேண்டாமா? இந்த ஜட்ஜஸ், நீதிமன்றங்கள்ல ஜட்ஜஸ் நியமிப்பாங்க இல்லைங்களா, அது ஒரு 5 வருட கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா, பெர்சன்டேஜா பார்க்கும் பொழுது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாருமே சேர்த்து மொத்தம் 24% தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி. மத்த 76% உயர்குடி மேல்குடி என்று சொல்லப்படுகிற அந்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் 76% ஜட்ஜஸ். இதுல இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் போனீங்கன்னா இன்னும் வேடிக்கையா இருக்கும். அதெல்லாம் பேருக்கு ஒருத்தர் தான் உட்கார வச்சிருப்பாங்க. எஸ்சியில ஒருத்தர், ஒரு முஸ்லீம் உட்கார வச்சிருப்பாங்க, பாக்கி எல்லாம் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா இங்க சென்னையில அதையொட்டி இங்க உள்ள இடதுசாரியாக இயங்கக்கூடிய வழக்கறிஞர்லாம் ஒன்று சேர்ந்து அது என்ன குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் தான் நீங்க ஜட்ஜஸ் பதவி கொடுப்பீங்களா என்று இப்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நம்ம பிரச்சனை பண்ணி இங்க சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு பிளேஸ்மெண்ட் போய் உட்கார்ந்தாலும் கடைசியில ஒரு வழக்கு கிழக்குன்னு வந்து நம்ம போகும்பொழுது ஒரு சட்ட எரிப்பு போராட்டமோ அல்லது இது தவறுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணும்போது ஒரு வழக்கு வருது அப்படின்னாக்கா கடைசியா கோர்ட்டுக்கு தான் நம்ம போய் நிக்கணும். கடைசி உச்சபட்ச நம்பிக்கை கோர்ட்ல உள்ள நீதிபதி அவரும் மனுஷன் தானே. அப்ப அவரும் இந்த சூழல்ல இருந்து வளர்ந்து வந்தவராக தான் இருப்பாரு. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள உள்ள பெற்றோர்கள் எல்லோருமே பெரியாரு அம்பேத்கர் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா என்ன? இந்த 76% நான் கேட்கறேங்க, 24 விட்டுருங்க, அவங்க நம்ம ஆளுங்க. அந்த 24லயும் 10% விலை போனதா இருக்கும். அப்ப தட்டி தேத்தி பார்த்தோம்னாக்கா ஒரு 4-5 தான் நம்ம டிக்கெட் உள்ள இருக்கும். அப்ப நீங்க நேரடியாவே இந்த 76% இருக்காங்களே, அவங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கிட்டவங்களா உள்ள இருப்பாங்க. வரும்போதே நாமத்தையும் பட்டையும் போட்டு தானே வர்றாங்க நீதிபதிகளு, நூல் தெரிய சட்டையை போட்டு தானே வர்றாங்க நீதிபதிகளு. அப்ப அவங்க அவ்வளவு பேர் உள்ள வரும்பொழுது நமக்கான நீதி எப்படி கிடைக்கும்? அதுதான் பெரியார் சொல்றாரு, இந்த நீதி பரிபாலனை என்கிற நாடகத்தை சீக்கிரம் முடிங்க, எனக்கு டைம் இல்லை ப்ரோ, நீங்க எழுத எனக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுங்களோ அதை கொடுங்க. இந்த சிறையில எந்த சிறை ரொம்ப கஷ்டமான சிறையோ அந்த சிறையில என்னை போட்டு அடைங்க, ஏன்னா திரும்ப வெளில வந்து அதே வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற. அதனால அது உச்ச நீதிமன்றம் இல்ல, உச்ச குடிமன்றம் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கே சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் நம்ம சரி செய்யாம நம்ம சர்டிபிகேட்டை மட்டும் என்னளவு நம்ம சரி செஞ்சுக்கிறோங்கிறது நம்ம ஓகே தான், அவங்கள குறை சொல்ல வரல. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் வெளியில இருக்கு. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவருக்கு நன்றி.